வணக்கம். முற்போக்கு கூட்டணி சொல்லி சென்ற திமுக அரசு இருக்கும்போது அங்கே கூட இருந்த நிறைய கட்சி இருந்தாங்க. நிறைய கட்சி இருந்து நாங்கள் வந்துட்டு பாசிச எதிர்ப்பு கூட்டணி, முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லி பயங்கரமா எல்லாமே வீரவசனம் பேசினாங்க. அவ்வளவு பேருமே நல்லா வீரவசனம் பேசினாங்க. பேசிட்டு திடீர்னு வந்துகிட்டு இந்த முற்போக்கு, இந்த பாசிச எதிர்ப்பு இதெல்லாம் எங்க போச்சு தூக்கி வீசி போட்டு எங்க போயிட்டாங்க. எங்க டிவிக்கு போய் என்ன கமிட்மெண்ட்னா திமுகவை நீங்க பேசணும், திமுக இல்லாத பொருளாதாரம் பேசணும், இல்லாத பொருளாதாரம் சொல்லணும் அப்படின்னு கமிட்மெண்ட்ல கூட்டு போய் இன்னைக்கு வந்துட்டு அமைச்சர் பதவி போனது வந்தது எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அநாகரிகமா வந்துகிட்டு எல்லாருமே அநாகரிகமா ஏற்கனவே கூட்டணி இருந்த எல்லாருமே ரொம்ப அநாகரிகமா திமுகவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. போன ஆட்சியில் அது சரியில்லை, இது சரியில்லை, கரப்டட், அது இது. எப்பா ஏற்கனவே 5 வருஷமா எல்லாரும் சேர்ந்து தானப்பா நீங்க ஆட்சி நடத்தினீங்க. நீங்க தனிப்பட்ட திமுக மட்டும் இல்லையா, திமுக கூட்டணி கட்சினா நல்லது கிட்டது எல்லாமே நீங்க இருக்கீங்க. இதுல வந்துட்டு ஒருபடி ரொம்ப ஓவரா மேல வந்துகிட்டு ரொம்ப போய் கூறாரு அண்ணன் வைகோ அவர்கள். உங்க மேலாம் தமிழ்நாட்டு மக்கள், நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அளப்பரிய மரியாதை வச்சிருந்தாங்க. 80 வயசுக்கு மேலாச்சு. என்ன நீங்க என்ன காசு கொடுத்துட போறாங்க, என்ன பதவி கொடுத்துட போறாங்க, ஏன் இப்படி நீங்க வந்துட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இருக்கீங்க நீங்க? அப்படி என்ன நீங்க தூக்கி கொடுத்துட்டாங்க, என்ன நீங்க ஏன் திமுகவை ஏன் நீங்க பேசுறீங்க? நீங்க போனீங்க ரைட்டு, ஓகே, வாழ்க விஜய், வாழ்க திமுக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பண்ணிட்டு போனீதானே. அதை விட்டுட்டு வந்துகிட்டு போன ஆட்சியில கரப்டடு, கரெக்ஷன், அது இது 2 எம்எல்ஏ வந்துகிட்டு விஜய் வந்துகிட்டு பதவி விழா சொன்னாரு, நான் வந்து பரப்புரை பண்றேன்னு சொல்றாரு. அப்புறம் மாத்தி பேச நீங்க நான் தான் சொன்னீங்க, அவர் தான் சொன்னாங்க. என்ன உங்க வயசுக்கான மரியாதை அது? சாக போற காலத்துல, இறுதி காலத்துல ஒரு நல்ல பேரோடு போய் சேரணும். நீ எவ்வளவு பெரிய போராளிங்கிறது வந்துகிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்களை வந்துட்டு வந்தவன் போனவன்லாம் வந்துட்டு உங்களை வந்து திட்டுறான். கேட்க முடியல, காது கொடுத்து கேட்க முடியல.